வணக்கம் ட்ரேடர் சசி. தினம் ஒரு பார்வை அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் அது தொடர்பான ஆப்ஷன்ஸில் என்ன நடந்தது இன்றைக்கி, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோங்க. இது இல்லாமல் கமாடிட்டியில், கோல்டில், க்ரூட் ஆயிலில், நேச்சுரல் கேஸில் என்ன நடந்தது, என்ன நடக்க, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தினமும் வந்து பேசிக்கிட்டு வரோம். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி வந்துட்டு நிஃப்டி வந்து எக்ஸ்பெரி ட்ரேடிங் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு சாதகமாக இருந்தது அப்படிங்கிறத இந்த பதிவில் வந்து பார்த்துருவாங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபாலோவர்கிட்ட இருந்து ஒரு மெசேஜை மட்டும் பார்த்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. ஸோ இவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அவர் வந்து 1.5 இயர்ஸாக ஐ மீன் மார்க்கெட் சின்ஸ் 1.5 இயர்ஸ் ஸ்டார்டட் வித் இன்ட்ராடே இன் ஸ்டாக்ஸ் பை யூஸிங் புரோக்கர்ஸ் கால்ஸ். ஸ்டார்டட் வித் இன்ட்ராடே இன் ஸ்டாக்ஸ்னு படிக்கும்போது வந்து சரியான ஒரு பாதையை வந்து சூஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணினேன். பட் ஆனால் அடுத்த வார்த்தையை வந்து யூஸிங் புரோக்கர்ஸ் கால்ஸ்னு போட்டார் பார்த்தீங்களா. ஓகே ரைட்டு, எல்லோரும் பண்ணுற தவிர தான் வந்து ஆரம்பத்தில் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படின்ட்டு. அப்புறமா வந்துட்டு யூடியூப் சேனலில் புரோக்கர்ஸ் கொடுக்குற அந்த கால்ஸ் எல்லாம் எடுத்துருக்கிறாரு. அப்புறம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை யூஸ் பண்ணி இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது, இந்த மாதிரி நிறைய இண்டிகேட்டர்ஸ் அது இதுன்னு எல்லாமே ட்ரை பண்ணியிருக்காரு. பட் ஆனால் லக்கிலி ஐ மேட் நோ ப்ராஃபிட் நோ லாஸ் இன் 1 இயர். ப்ராஃபிட்டும் இல்லை, லாஸும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு இயரை வந்து முடிச்சிட்டாரு. அந்த இயரில் அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா வந்து கடைசி ஒரு 6 மாதமாக வந்து நம்மளோட வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டேன்னு சொன்னார். அதுவும் 1.75x ஸ்பீட்லலாம் பார்த்துருக்குறாரு. ஸோ பொறுமை வேணுங்க. பேர் கூட சரியாக தெரியல. பொறுமை உங்களுக்கு வேணுங்க. நீங்கள் நார்மல் ஸ்பீட்லேயே வந்து பார்க்குறதுக்கு பழகிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பொறுமையாக இருக்கிறீங்களோ, நான் பல வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறேன். ஒரு ட்ரேடை எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் அந்த ட்ரேடை உங்களுக்கு அகெயின்ஸ்டாக போகுதா இல்லை உங்களுக்கு ஃபேவரபுளாக போகுதா அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கே சில நேரங்களில் வந்து 45 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். 45 மினிட்ஸ் கண்டிப்பாக ஆகிடும். நான் அதை நிறைய இடத்துல நிறையா வீடியோஸில் வந்து உங்களுக்கு லைவாகவே காமிச்சிருக்கிறேன். அதனால் வீடியோ பார்க்குறதுக்கு சங்கடப்படாதீங்க. டேக் டைம். இந்த மாதிரி வந்து ஸ்பீடை ஏற்றுப்பா அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் வந்து பார்க்காதீங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து நம்மளோட இது பார்க்கும்போது, வீடியோஸ்லாம் பார்க்கும்போது வந்து நம்ம எல்லாமே வந்து சிம்பிளாக தாங்க சொல்லித்தரோம். இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணுறதே இல்லை. யாருக்கிட்டும் பணம் கொடுக்காதீங்க. நீங்களே கற்றுக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எங்கேருந்து கற்றுக்கலாம், எதுலேருந்து ஆரம்பிக்கலாம், அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கிறோங்க. அதை பற்றி உங்களுக்கு நான் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா பிகினர்ஸ் கைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குங்க. அந்த ப்ளேலிஸ்ட்டில் ஆரம்ப கட்டத்தில் உள்ளவர்களுக்காக அப்படின்னு இருக்கும். அதில் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே இந்த மாதிரி 1.75x ஸ்பீடில் வந்து பார்க்காம நார்மல் ஸ்பீட்லேயே வந்து பொறுமையாக பாருங்கள். ஒரு நாளைக்கு 1 பாருங்கள் போதும், இல்லைனா வாரத்துக்கு ஒரு வீடியோ பாருங்கள் போதும். நம்மளோட நோக்கம் என்ன அப்படின்னா நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்ட்டு தான். அதனால் நீங்கள் எல்லா வீடியோவும் பார்த்தே ஆகணும், எல்லாமே தொடர்ந்து பார்த்துருங்க அந்த மாதிரிலாம் நான் சொல்லலைங்க. நீங்கள் வாரத்துக்கு 1 பாருங்கள். அதில் என்ன புரிஞ்சுதோ அதை நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த சார்ட்டில் போய் அப்ளை பண்ணி பாருங்கள். அங்கே சந்தேகம் வந்துன்னா திரும்ப வந்து இந்த வீடியோவுமே பாருங்கள். அடுத்த வீடியோவுக்கு போகாதீங்க, ஸ்கிப் பண்ண. இது படம் கிடையாது. அடுத்து வந்து பார்க்குறதுக்கு ஒரு பாட்டு, இப்போ ஒரு டான்ஸ், நல்ல டான்ஸ், ஒரு காமெடி, ஒரு சோகம், அப்புறம் படம் முடிஞ்சது எல்லாம் எந்திரிச்சு போங்க, அந்த மாதிரி கிடையாதுங்க. இது ஒரு வீடியோவாக அப்படியே பார்த்துட்டே போகாதீங்க. ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அதில் என்ன உங்களுக்கு வந்து புரிஞ்சுது அப்படிங்கிறத உள் வாங்கிக்கிட்டு அதை நீங்கள் ட்ரேட் பண்ணுற சார்ட்டில் போய் அப்ளை பண்ணி பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு டவுட்டெல்லாம் வரும். அதுக்கப்புறமா வந்து இங்கே மெசேஜில் வந்து எதுவும் கேட்காதீங்க. என்னால் மெசேஜ் ரிப்ளை பண்ண முடியல, ரொம்ப டைம் எடுக்குது. அதனால் 1-2 மெசேஜ் தான் நான் ரிப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து இதுக்கப்புறமா டிசைட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இவர் இது கட்டிங் த லாங் ஸ்டோரி ஷார்ட், இவர் என்ன பண்ணியிருக்காரு, ட்ரெண்ட் லைன், ஹையர் ஹை, லோயர் லோ கான்செப்ட் எல்லாமே வந்து அவர் வந்து அடுத்து வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டு 5 lakh கேபிட்டலில் வந்து வச்சுட்டு ஒரு ட்ரேடு 50,000குள்ளார ஒரு ட்ரேடு எடுத்து 5,000 பெர் ட்ரேடு வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணுறாரு. புரியுதுங்களா? 5 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்டு, 50,000 மதிப்புள்ள ட்ரேடை மட்டுமே. இன்வெஸ்ட்மெண்ட்டு மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பெர் ட்ரேட் 50K தான்.
அதை வச்சு ஒரு 5000 ரூபா சம்பாரிச்சார் அப்படின்னா ஒரு 5 ட்ரேடு மாதத்துக்கு எடுக்கிறேன் அப்படிங்கிறாரு. எனக்கு அது போதும் அப்படிங்கிறாரு. இது இதை இவர் இப்படியே ஃபாலோ பண்ணினாரு அப்படின்னா இந்த 5 ட்ரேடு பெர் மந்த் வந்து அது அப்படியே தான் இருக்கும். இது மாறவே மாறாது. கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகும். அந்த அவர் சம்பாதிக்கிற அந்த அந்த ப்ராஃபிட்டை வந்து அதை காம்பவுண்ட் பண்ண ஆரம்பித்தார் அப்படின்னா இது கேபிட்டல் 10 lakhs ஆகும், அப்புறம் 15 ஆகும், அப்புறம் 50 ஆகும், அப்புறம் 1 crore ஆகும். அப்போவும் அவர் அந்த 5 ட்ரேடு தான் எடுப்பார். மாதத்துக்குங்க, ஒரு நாளைக்கு கிடையாதுங்க, மாதத்துக்கு 5 ட்ரேடு. அது போதும். ஒரு டவுன் த லைன் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இதை மாதிரி சும்மா அப்படியே உட்காந்துட்டு ஒரு ட்ரேட் எடுத்துகிட்டு அப்படியே வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். டவுன் த லைன் அவர் வந்து க்ரோர்ஸில் வந்து அவர் வந்து அவரோட கேபிட்டலே அந்த மாதிரி மாறிடும். வித்தவுட் ஃபியர். ஏன் இது நடக்குது அப்படின்னா மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு வந்து புரிஞ்சிருச்சுன்னா ஃபியரே இருக்காதுங்க, பயமே இருக்காது. சைக்கிள் ஓட்ட உங்களுக்கு பயம் எப்போ வரும்னா விழுந்துருவோமோ அப்படின்னு நினைக்கும் போது தான் பயம் வரும். நல்லா ஓட்ட தெரிஞ்சவங்க கையெல்லாம் விட்டுட்டு கேரியரில் உட்காந்து ஓட்டி பார்க்குறது, நின்றுட்டு ஓட்டி பார்க்குறது, சைக்கிள் ஓடிட்டு இருக்கும்போது வந்து அப்படியே இறங்குறது, ரன்னிங்லேயே ஏறுறது, இது எல்லா சேட்டையும் பண்ணுவாங்க. எப்போது அந்த பயம் போச்சுன்னா தான். அந்த பயம் இருந்ததுன்னா அந்த சேட்டைலாம் உங்களால் பண்ண முடியாது. நடுங்கிக்கிட்டே தான் ஓட்டுவீங்க, எங்கே விழுந்துருவோமோ அப்படின்னு. அதனால் இந்த பயம் போகணும் அப்படின்னா நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கான டைமை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கான நேரத்தை கொடுத்தீங்கன்னா தான் அதை கற்றுக்க முடியும். நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, திரும்பவும் இதை மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருங்க. வேறு எந்த வேலைக்கும் போகாதீங்க. ஐ மீன் அந்த இப்போ ஃபோனை நோண்டுறது, டிவி பார்க்குறது, சினிமாவுக்கு போகிறது, எங்கேயா பார்ட்டி பண்ணுறது, ஜாலியாக இருக்கிறது, அதெல்லாம் விட்டுருங்க. விட்டுட்டு இதை மட்டுமே வேலை அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். உங்களுடைய அன்றாட கடமைகளை செய்யுங்க. அதுக்கப்புறம் இருக்கிற நேரங்களில் இதை மட்டுமே பாருங்கள். வேறு எதுவுமே பார்க்க கண்டிப்பாக ஜெயிக்கலாம். சரி, வாங்க நம்ம என்ன நடந்தது இன்றைக்கி அப்படின்னு வந்து பார்த்துருவோம். நேற்று என்ன நம்ம வந்து எதிர்பார்த்தோம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம வந்து பார்த்துருவோங்க. நேற்றைக்கே நம்ம வந்து என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு ட்ராயிங்கை வந்து நம்ம வந்து போட்டு வச்சிட்டோங்க. என்ன அப்படின்னா இது வந்து நம்மளோட ஃபேவரட் பேட்டர்ன். என்ன பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ட்ரெண்ட் லைனு, மேலேருந்து கீழே இருந்த ப்ரைஸு திரும்ப மேலே போயிட்டு ஒரே அடி கீழே வந்துருச்சு. இப்போ நம்ம நேற்றைக்கு என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னு தெரிஞ்சிடும் மார்க்கெட் இங்கே போகுதா இல்லை இன்னொரு தடவை கீழே போயிட்டு போகுதா. நேற்றைக்கே நம்ம பேசிட்டோம். அப்போது இங்கே போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. பட் ஆனால் மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா நம்ம அதை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி ட்ரேடிங்கு அழுத்தினான்னா புல்லிஷாக அழுத்தினான் அப்படின்னா கடன்னு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிட்டானா கீழே போயிட்டு தான் மேலே வரணும். கீழே போனால் மேலே வந்துட்டான். இப்போ இவன் எங்கே போவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஹை ஒன்று வச்சுருக்கோம். அதாவது பெரிய ஃபாலுக்கு அப்புறமா ரைஸ் ஆன மார்க்கெட்டு இங்கே தான் வந்து திரும்ப வந்து அதே லெவலுக்கு கொஞ்சம் மேலேயே திரும்பி மேலே போயிடுச்சு. இந்த லெவலுக்கு கொஞ்சம் மேலே போச்சு, திரும்பவும் வந்து கீழே அதே லெவலுக்கு வந்துட்டு திரும்பவும் மேலே வரும்போது கொஞ்சம் மேலே போயிருக்கு. நாளைக்கு கொஞ்சம் மேலே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சின்ன புல் பேக் திரும்பவும் வந்துட்டு மேலே போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. இல்லைனா இங்கேருந்து வந்து இப்படியே வந்து பொறுமையாக இப்படியே மேலே போகுது. ஆக மொத்தம் இங்கே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, நிறைய சான்சஸ். சரி, ஓகே. இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆச்சுன்னு பார்ப்போங்களா. ஓப்பன் ஆனதுலேருந்து நமக்கு இதுதான் ஐடியா, மேலே போயிடும் அப்படிங்கிற ஐடியாவோடு நேற்று வந்து நம்ம வந்து வீடியோ வந்து முடிச்சிருந்தோம். அது என்ன நடந்திருக்குதுன்னு பாருங்கள். நேற்றுக்கு நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா தெரியும். ஒரு பெரிய பேரிஷ் ஃபாலு, ஒரு க்ரீன் கேண்டில் இந்த இடத்துல வந்துருச்சுங்களா. ஒரே சிகப்பு கேண்டில் இல்லை கருப்பு கேண்டில், நீங்கள் என்ன கலர் செட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பேரிஷ் ட்ரெண்டு ஃபாலோடு பை ஒரு புல்லிஷ் கேண்டில். எந்த இடத்துல சப்போர்ட்டில். ப்ரீவியஸாக இது வந்து சப்போர்ட்டு, அதை மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அந்த சப்போர்ட்டுக்கு வந்தோன்னா க்ரீன் ஆகிடுச்சு. அப்போ இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணுறான், ஒரு சின்ன ஹை, இந்த இடத்துலேருந்து ஒரு சின்ன ஹை பண்ணியிருக்கான், ஃபஸ்ட்டு ஹை. கீழே வரும்போது கவனிச்சிங்கன்னா தெரியும், லோ வந்து இங்கே இருக்குது, இங்கே வராமலேயே வந்து மேலே போயிட்டான்.
மேலே போனவன் திரும்பவும் வந்து ஒரு சின்ன புல் பேக் வந்திருக்கிறான். எதுக்கு கீழே போகக்கூடாது? இதுக்கு கீழே போகக்கூடாது. இதுக்கு கீழே போனான்னா இன்னும் கீழே போவான். அவன் என்ன பண்ணான்? இன்னும் கொஞ்சம் மேலே போனான். மேலே சரியாக வந்து போக முடியல. ஈக்குவல் ஹைங்கிற மாதிரி ப்ரீவியஸாக என்ன ஆகி வச்சுருக்கானோ அந்த ஹைலேயே அப்படி நின்றுட்டு இருந்தான். இந்த தடவை வேகமாக கீழே வந்தான். இந்த லெவலை கட் பண்ணி வந்துட்டான். நம்மளுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல இருக்குதுங்க. இந்த லெவலை அவன் வந்து கட் பண்ணவே விடாது. கட் பண்ணால் கன்ஃபார்மாக கீழே போயிடுவான். இது ஒரு புல் பேக் மாதிரி. இப்படி கீழே வந்து இப்படி ஒரு புல் பேக் பாதி தூரம் வந்துட்டு இன்னும் கீழே போகிறான்னு அர்த்தம். பட் ஆனால் அவன் என்ன பண்ணான்? இங்கேருந்து திரும்ப ரெக்கவர் ஆகிட்டு இந்த ஹைக்கு மேலே போய் கம்ஃபர்டபுளாக க்ளோஸ் வச்சிட்டான். அப்படி நீங்கள் பார்க்கும்போது வந்து ப்ரீவியஸ் லோ வந்து கட் பண்ணாமல் மேலே வந்து போய் இந்த மாதிரி வந்து ஹையர் ஹை பண்ணிகிட்டே மேலே கொண்டு போய் வச்சிட்டாங்க. இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு, கீழே வந்தது. இந்த லோவை கட் பண்ணல. இந்த லோவை கட் பண்ணலன்னு உடனே இவன் வந்து இன்னும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆனால் எப்போ அவன் வந்து மேலே போவான்? இன்னைக்கு இதை ஹையை கட் பண்ணால் தான் மேலே போவான். இது வரைக்குமே செல்லு தான். நம்மளுக்கு நல்லா தெரியும் ப்ரைஸ் வந்து ஒரு பெரிய ஃபால் ஆச்சு, ஒரு ரெக்கவரி கொடுத்தான், இன்னொரு ரெக்கவரி கொடுத்துருக்குறான், இன்னொரு ரெக்கவரி இன்னும் கொஞ்சம் மேலே போவான். இப்படியே தான் ப்ரைஸ் வந்து மூமெண்ட் இருக்கும். இன்றைக்கி எக்ஸ்பைரி வேறு. இந்த லெவலை கட் பண்ணானா கீழே போயிடுவான், இந்த லெவலை கட் பண்ணானா மேலே போயிடுவான். இவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சிடலாம். 10, 20, 20, 30, 40 நிமிஷமாக இங்கே நின்ட்டான். நான் வீடியோட பிகினிங்கில் சொன்னால் பார்த்தீங்களா 45 நிமிஷம் ஆகும். ஒரு ட்ரேடு எடுக்கிறீங்க அப்படின்னாலே 45 நிமிஷம் ஆகிடும். சும்மா அசால்ட்டாக ஆகிடும். என்ன டைரெக்ஷன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கே 45 நிமிஷத்துக்கு வந்து ஈஸியாக ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு செல் ட்ரேடு நீங்கள் இதில் எடுத்துறீங்க. மார்க்கெட் இந்த இதில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஒரு செல் ட்ரேடு எடுத்துடுறீங்கன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. கோடு கண்ணாப்பினான்னு போதும். ஒரு செல் ட்ரேடு நீங்கள் இந்த இடத்துல எடுத்துடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 45 நிமிஷம் எடுத்தோன்னே நீங்கள் ஒரு செல் ட்ரேடு எடுக்கிறீங்க. எடுக்கக்கூடாது அந்த மாதிரி. சும்மா சொல்கிறேன். ஒரு 45 நிமிஷமாக இந்த இடத்துலேயே நின்றுருக்குறேன். அதுக்கப்புறம் தான் கீழே போயிருக்கு. நேற்று இது மாதிரி பேரல் சேனல் பேட்டர்ன் போட்டு காமிச்சாங்களா? மார்க்கெட் வந்து இது மாதிரி பேரல் சேனலுக்குள்ளார போயிட்டு இருக்குன்னு சொன்னானா? மேலே போயிட்டு என்ன பண்ணான்? கரெக்டாக கீழே வந்துட்டான். அப்போ மேலேருந்து கீழே வர்றதுக்கு இவ்வளோ சிக்னல் வந்து நேற்றே நம்ம வந்து பார்த்தாச்சு. இன்றைக்கி காலையில் ஓப்பன் ஆனோன்னு தெரிஞ்சிடும்னு சொன்னோம். அது ஓப்பன் ஆச்சு இந்த லெவலுக்கு மேலே. இன்னும் இது ஹைக்கு மேலே போகவே இல்லைனாலும் விழுந்துட்டான். ஒரு குட்டி ட்ரெண்டு போகவே இல்லை, விழுந்துட்டான். விழுந்தவன் எது வரைக்கும் வந்திருக்கிறான், வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு லெவலு இங்கே இருக்குது, 2வது லெவலு இங்கே இருக்குது. இது வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்துட்டு ப்ரைஸ் வந்து இப்படி வந்து போயிருக்கிறான் பார்த்தீங்களா? ப்ரீவியஸ் லோ கட் பண்ணாமலே போயிருக்கிறான். ஆனால் ஒரு தடவை இங்கே வந்துட்டு தான் நடப்போம். இது ஒரு நல்ல மூமெண்ட்டுங்க. இந்த மூமெண்ட்டு நடக்கும்போது வந்து என்ன ஆச்சுன்னு பார்ப்போமா? ஆப்ஷன்ஸில் என்ன ஆச்சுன்னு பார்ப்போமா? ஆப்ஷன்ஸில் இந்த பாருங்கள், இந்த கேண்டில் தெரியுதா உங்களுக்கு? இந்த க்ரீன் கேண்டில் காலையிலே ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் வந்து இப்படி அரைச்சிக்கிட்டே இருந்தான். இது எங்கே பார்த்தீங்க நீங்கள்? சென்செக்ஸில் 2 ரூபாயிலிருந்து 200 ரூபாய்க்கு போச்சுன்னு ஒரு வீடியோ இருக்குங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி கம்ப்ரஸ் ஆகிட்டே இருந்தான், எக்ஸ்பேண்ட் ஆகிட்டான். இந்த கம்ப்ரெஷன் நடக்கும்போது வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்யூச்சரில் என்ன நடந்துகிட்டு இருந்ததுன்னா இந்த மாதிரி வந்து மேலே இந்த மாதிரி கம்ப்ரெஸ் ஆகி போயிட்டு இருந்தது. மேலே போக முடியல, இந்த இடத்துல அப்படியே நின்றுட்டான். ஒரு தடவை இவன் விழுந்ததுனால புட் ஆப்ஷன் வந்து டக்குன்னு வந்து எகிரி போச்சு. 67 அந்த மாதிரி ரேஞ்சிலேருந்து 60 அந்த மாதிரி ரேஞ்சிலேருந்து 130 வரைக்கும் போச்சு அந்த பர்டிகுலர் ஆப்ஷன்ஸ். சரி, இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் இந்த இடத்துல இருக்குது, அதுக்கு கொஞ்சம் கீழே இப்படி வந்தான், அங்கேருந்து ரெக்கவர் ஆனால் இந்த இடத்த கட் பண்ணதுனால மேலே போக ஆரம்பித்தான். கீழே வர முடியல, மேலே போக முடியல, கீழே வர முடியல, மேலே போயிட்டான். கீழே வர முடியல, அப்படியே இருந்தான், கீழே வர முடியல, மேலே போயிட்டான். கீழே வர முடியல, இன்னும் மேலே போயிட்டான். என்ன சொல்கிறோம் புரியுதுங்களா? இந்த லெவலை விட மாட்டான் பாருங்க. அவன் மேலே போகிறான்னா இந்த லெவலை விடவே மாட்டான். விடாமல் அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். எங்கேயாச்சும் ஒரு தடவை மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி நடக்கும். ஏன்னா அவன் மேலே போயிட்டே இருக்கிறான், பட் ஆனால் இந்த லெவலை விட்டுட்டான்.
விட்டுட்டு கீழே வந்தான். பட் ஆனால் மேலே போகிறத அவன் வந்து எக்காரந்த கொண்டும் வந்து ஸ்டாப் பண்ணல. அவன் பாட்டுக்கு மேலே போய்கிட்டே தான் இருந்தான். இன்றைக்கி தான் கீழே இவ்வளோ தூரம் வந்தான், திரும்ப வந்து மேலே போயிட்டு இருந்தான். அதனால தான் உங்களை வந்து பயிற்சி பண்ண சொல்கிறது. எப்போச்சும் ஒரு தடவை இந்த மாதிரி நடந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், எந்த இடத்துல வெளியில் வரணும், எந்த இடத்துல ட்ரேடு எடுக்கணும், இது ஒரு சப்போர்ட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக இந்த லெவலுக்கு வரும்போது தான் ட்ரேடே எடுக்கணும். கீழே போய் க்ளோஸ் வச்சேன்னா எக்ஸிட் பண்ணிடணும். இவ்வளோ தான் உங்களுடைய லாஸ். இவ்வளோ தூரம்னா வெயிட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. சரிங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு. நம்ம ஏற்கனவே பேரலல் சேனல் பேட்டர்னை வரைஞ்சி வச்சுருக்குறோம். மேலே கீழே வந்து போயிட்டு இப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி மார்க்கெட் வந்து மேலேயே ஓப்பன் ஆச்சு. நம்ம நினச்ச மாதிரியே ஓப்பனை வந்து அவனால் கட் பண்ண முடியல. ஓப்பனுக்கு மேலே போனால் தான் அடுத்த ஹை வைப்பான், இல்லைனா ஹை வைக்க மாட்டான். ஒரு தடவை இங்கே ஒரு ஹை வச்சுருக்கான், இன்னொரு ஹை வச்சுருக்கான், இன்னொரு ஹை வச்சுருக்கான், இன்னொரு ஹை ட்ரை பண்ணான். அப்படியே இந்த இடத்துலையே நின்றுட்டு இருந்தான். 45 நிமிஷமாக விழுந்துட்டான். அப்போ இங்கேருந்து எங்கே விழுந்திருக்கான்? இந்த சப்போர்ட்டுக்கு வந்தான். சப்போர்ட்டுக்கு வந்து என்ன பண்ணான்? மேலே போயிட்டான். மேலே எப்படி போயிருக்கிறான்? அப்படியே பொறுமையாக ஹையர் ஹை பண்ணிகிட்டே மேலே போயிட்டான். ஒரு தடவையும் ட்ரெண்ட் லைனை வந்து டச் பண்ணும் போதெல்லாம் கீழே போயிருக்கிறான். கடைசியாக ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே போய் க்ளோஸ் வச்சிட்டேன். எக்ஸ்பைரி ட்ரேடிங்கில் இந்த பார்ட்டும் இது வந்து 12 மணி அந்த டைம்லேயே நடந்துருச்சுங்க. ஆமாம், 12 மணி. 1 மணிக்கு மேலே 1:30க்கு மேலே தான் எப்போவுமே வந்து எக்ஸ்பைரி ட்ரேடிங்கில் ஒரு ஃபயர் இருக்கும் அப்படின்னு நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். பட் ஆனால் இன்றைக்கி என்ன நடந்தது? 12 மணிக்கே முடிச்சிட்டான். ஸோ ஒரு நாளும் நமக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். எப்போ நடக்கும், என்ன பண்ணுவான், 12 மணிக்கு ஏன் 12 மணிக்கு நடந்தது? 1:30க்கு மேலே தான் நடக்கணும். சசி அப்படி தானே சொல்லியிருக்காப்புல. மார்க்கெட்டு என்ன பண்ணுறான்னு ஒன்றும் தெரியாது. அவன் பண்ணும்போது நம்ம வந்து பணத்தை எடுத்துக்கிட்டு போகிற மாதிரி வந்து வாய்ப்பு இருந்ததுன்னா நம்ம உள்ளே போய் டக்குன்னு ஒரு பணத்தை சம்பாதிக்கிறோம், வந்துடுறோம். ஏன் 12 மணிக்கு 12 மணிக்கு பண்ணால் நான் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் 1 மணி வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்து நான் பண்ணுவேன். 1 மணிக்கு மேலே பண்ணவே இல்லை, ஏன் பண்ணலை அப்படின்லாம் வந்து யாரும் கேட்க முடியாது. சரிங்களா? அவன் கீழே வந்தான், மேலே போயிட்டான். இன்னும் நீங்கள் 1 ஹவரில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் தெளிவாக இருக்கும். ஸோ இதை தான் நேற்று நம்ம வந்து பார்த்தோம். இருக்கலி இந்த லோ தான் ரொம்ப வந்து லெவல் வந்து இந்த ஜோனுக்கு மேலேருந்து கீழே வரும்போது இதுதான் வந்து கடைசி லெவல். இதை கட் பண்ணக்கூடாது. அவன் கட் பண்ணாமல் இருந்தானா ஓகே. இது என்னது? 24,213. இது இப்போ நமக்கு தேவையில்லை. ஏன்னா மார்க்கெட் வந்து மேலே போக ஆரம்பிச்சிச்சு. இப்போ நீங்கள் 15 மினிட்ஸில் பார்த்ததுக்கும் இதில் பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். மேலே போச்சு, கீழே வந்தது, மேலே போச்சு, கீழே வந்தது, மேலே போய்கிட்டு இருக்குது. டார்கெட் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுக்கு மேலே வந்து அவன் மேலே போயிட்டான் அப்படின்னா நாளைக்கு ஓப்பன் தான் இருக்குது கதை. நாளைக்கு ஓப்பன் மட்டும் கரெக்டாக ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், மேலே அப்படியே கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கீழே வராமல். இல்லைனா ஒரு சின்ன புல் பேக் வந்துட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு அது நடக்க வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து நம்ம கால் ஆப்ஷன் வந்து என்ன நடந்துன்னு பார்ப்போமா? கால் ஆப்ஷன் வந்து சூப்பராக வந்து 24,300 பேங்க் நிஃப்டி மாதிரி நிஃப்டியில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு பெரிய மூமெண்டம் வந்து இருக்காதுங்க. 500 பாயிண்ட் மூவ் ஆச்சு, 800 பாயிண்ட் மூவ் ஆச்சு, 1000 பாயிண்ட் மூவ் ஆச்சு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. 24,250 வரைக்கும் இருந்திருக்கு ப்ரைஸு. 24,400 போய் தொற்றுக்குது. ஒரு 150லேருந்து 200 பாயிண்ட்டுக்குள்ளே தாங்க மூவ் ஆகும். ஒன்றும் அதுக்கு மேலே வந்து நிஃப்டி வந்து ரொம்ப கஷ்டம், அதுக்கு மேலே மூவ் ஆகுது. ஸோ ரெகுலராகவே இவ்வளோ தான் மூவ் ஆகும். சரிங்களா? இப்போ அதனால் வந்து என்ன நடந்திருக்கு, நம்ம எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எடுக்கல கன்ஃபியூஷனே இருக்காது. சும்மா 24,300 கால் ஆப்ஷன், 24,300 புட் ஆப்ஷன் காலையிலே எடுத்துக்கிட்டாச்சு. 24,400 ஓப்பன் ஆகுது. அது வந்து சப்போர்ட்டுக்கு வரும்போது 250க்கு வந்துடுது. திரும்பவும் மேலே 400 போகுது. அதனால் நடுவில் இருக்க 24,300 அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம். இவ்வளோ. ஸோ இதில் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24,300 கால் ஆப்ஷனில் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய ஃபேவரட் பேட்டர்ன் தான் வந்து இதுலேயும் வந்து நடந்திருக்கு.
ஸோ இன்னும் கூட எக்ஸஸாக வந்து இந்த மாதிரி நம்ம பார்க்க மாட்டோம். ஒரு 2-3 தடவை இருந்ததுனாலே வந்து பிரேக் ஆகி போகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இதில் கொஞ்சம் எக்ஸஸாகவே கொஞ்சம் வந்து நடந்துருக்குது. ஸோ மேலே போயிருக்கான், கீழே வந்திருக்கான், மேலே போயிருக்கான், கீழே வந்திருக்கான். இதே வந்து திரும்ப நடந்துருக்குது. எங்கே வந்துட்டு போயிருக்கான்னா 10 ரூபா. 10 ரூபாய்க்கு வந்தானா கொஞ்சம் வந்து மேலே போகிறான், 20 ரூபாய்க்கு போகிறான். அடுத்த தடவை 10 ரூபாய்க்கு வந்தானா ஒரு 30 ரூபாய்க்கு போகிறான். அடுத்த தடவை 10 ரூபாய்க்கு வந்தானா ஒரு 40 ரூபாய்க்கு போகிறான். அவ்வளோதான். இன்றைக்கி ட்ரேடு ஃபுல்லாக இப்படி தான் நடந்தது. என்ன நடந்திருக்குன்னா 10 ரூபாய்க்கு வரும்போதெல்லாம் யூ கேன் எய்ம் ஃபார் அ ஹையர் டார்கெட். சும்மா ஒரு 10 ரூபா எக்ஸஸாக வந்து கிடச்சிருக்கு. ஒரு 20 ரூபா கிடச்சிருக்கா, ஒரு 30 ரூபா கிடச்சிருக்கு. அவ்வளோதான். 24,300 கால் ஆப்ஷன் இந்த மணிலேயே உங்களுக்கு இவ்வளோ தான் மூமெண்ட்டு. ஏன்னா இன்றைக்கி பெரிய ஃபால் ஆச்சு. ரெக்கவரி வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்தது, ரொம்ப ஸ்லோ. அதனால் இந்த மாதிரி வந்து நடந்தது. கடைசியாக கொஞ்சம் புஷ் பண்ணதுனால உங்களுக்கு கால் ஆப்ஷனில் கடைசியாக வந்து இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் வந்து கிடச்சிதுங்க. இல்லைனா இந்த மூமெண்ட்டை வந்து கடைசியாக வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது இன்றைக்கி மார்க்கெட். நிஃப்டி ரொம்ப சாந்தமாக வந்து இன்றைக்கி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதே 24,300 புட் ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காலாங்காத்தால் மார்க்கெட் நேற்றுலேருந்து பார்த்தீங்களா எப்படி சரிவில் எப்படி வந்து வந்திருக்கிறோம் பார்த்தீங்களா, அப்படியே பொறுமையாக சரிஞ்சு வந்திருக்கிறானா. மேலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் அதே மாதிரி வந்து மேலேருந்து கீழேயும் வந்திருப்பான். ஸோ இப்படி வந்து இப்படி போய் இப்படி வர முடியாமல் இப்படி கட் பண்ணுற மாதிரி போய் ஈக்குவல் ஐக்கு போனோடனே அங்கேருந்து வந்து கீழே திரும்ப வந்து ஜீரோவில் எக்ஸ்பைரிங்கனால ஜீரோவில் வந்து முடிச்சிட்டான். ஸோ இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் தெரியும். சும்மா ஒரு நாள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு புரியாது, தெரியாது, புதுசாக வந்து இருக்கும். என்னது இப்படிலாம் பண்ணலாமா ட்ரேடிங் அப்படிங்கிற மாதிரி. நேற்று ஒரு ஹை நல்லா போயிட்டு என்ன பண்ணான், பொறுமையாக அப்படியே இறங்கிட்டான், பொறுமையாக இறங்கி வந்தான். ப்ரீவியஸ் ஹையை போய் தொட்டான். இதுக்கு மேலே போச்சுன்னா தான் மேலே போவான். அதுவும் அப்போ கூட இதுக்கும் மேலே போகணும். அப்படியே திரும்பவும் வந்து கீழே வேண்டாம். நேற்றுக்கு சொல்கிறோம். இன்றைக்கி திரும்பவும் வந்து அதே லெவலுக்கு பக்கத்தில் ஆரம்பித்தான், மேலே போயிட்டு கீழே வந்தான். இது அன்எக்ஸ்பெக்டடாக வந்து மேலே போன மாதிரி தெரியும் உங்களுக்கு. இந்த புட் ஆப்ஷன்லேயே இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் மூவாக தெரியும். பட் ஆனால் ஃப்யூச்சரை பார்த்தீங்கன்னா உனக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா ஃப்யூச்சரில் நம்ம என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம், கீழே வருவான், சப்போர்ட்டுக்கு வருவான். அந்த சப்போர்ட்டுக்கு வரும்போது என்ன ஆகிருக்கு, ஷூட்டப் ஆகி மேலே போயிட்டான். இது எவ்வளோ இருக்குது, 20 ரூபா. 20 ரூபாலேருந்து எங்கே போனான், 75-80 ரூபா வரைக்கும் போயிட்டான். அப்புறம் பொறுமையாக அரைச்சிக்கிட்டே வந்தான். எது வரைக்கும் வந்தால் 50 ரூபா வரைக்குமே வந்திருக்கிறான். நான் வந்து கிட்டத்தட்ட 60-66 ரூபாவில் தான் பார்த்தேன் நான். இங்கே இப்போ என்ன நடந்தது, இது இந்த பிரேக் ஆகி மேலே போகும்போது நான் பார்க்கும்போது 66 அந்த மாதிரி ரேஞ்சில் பார்த்துட்டு இருந்தேன். அழகாக வந்து இப்படி அரைச்சிட்டு இருந்தேன். டக்குன்னு வந்து மேலே போயிட்டேன். எப்போவுமே நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கிறோம், என்ட்ரி எடுக்கிறது தான் விற்கல. நீங்கள் என்ட்ரி எடுக்கணுன்னா விற்கு வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஆனால் எக்ஸிட் பண்ணணுன்னா பாடியிலே எக்ஸிட் பண்ணிடணும். விக்குக்காக நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா சில நேரங்களில் இந்த மாதிரி வந்து ரொம்ப பக்கத்தில் வந்துட்டு கீழே போய்டும், ரொம்ப ஏமாற்றம் ஆகிடும். நிறைய தடவை இதை நான் கவனித்ததுக்கப்புறம் தான் வந்து இதை நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். லைன் போட்டு காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் ஒரு ட்ரேடு இங்கே எடுத்துருக்கிறீங்க, கீழேயே எடுத்துட்டீங்க. அந்த ட்ரேடோடைய ப்ராஃபிட்டை புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அந்த ப்ராஃபிட்டுடைய டார்கெட் வந்து ப்ரீவியஸ் ஹையான இந்த லெவல் அப்படின்னு நீங்கள் மார்க் பண்ணிடுறீங்க. இங்கே வந்தால் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம், இந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம். 20 ரூபாவில் நம்ம எடுத்துருக்குறோம், கிட்டத்தட்ட 140 ரூபாய்க்கு நம்ம வந்து புக் பண்ண போகிறோன்னு டிபிலாம் போட்டு செட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ கிட்ட வந்துட்டு கீழே போயிருக்கான் பார்த்தீங்களா, 135 ரூபா வரைக்கும் வந்துட்டு கீழே போயிருக்கான். சும்மா ஒரு 5 புள்ளி மேலே போயிருந்தானா உங்களுக்கு சரியான ப்ராஃபிட் கொடுத்துருப்பான். பட் ஆனால் என்னாச்சு, இங்கேருந்து கீழே போயிடும். அதனால தான் எப்போவுமே நீங்கள் எக்ஸிட் வந்து பாடியிலே வச்சுக்கணும். என்ட்ரி எடுக்கணுமா, செல் என்ட்ரி எடுக்க போகிறீங்களா, அந்த செல் என்ட்ரிக்கு வேணால் இது வந்து பர்ஃபெக்டான இடம். இந்த இடத்துல வந்து நீங்கள் செல் பண்ண போகிறீங்க அப்படின்னா பாடியில் செல் பண்ணக்கூடாது. என்ட்ரி வந்து இங்கே கிடையாது. என்ட்ரி விற்கல தான். எக்ஸிட்டு, அதாவது ப்ராஃபிட்டை புக் பண்ணுறது பாடியிலே பண்ணிடணும். சேஃப் எக்ஸிட். 20 ரூபாலேருந்து 130 ரூபா கிடச்சிருக்கு, அதே போதும் நமக்கு. இந்த 5 பாயிண்ட்டுக்கு ஆசைப்பட்டு அவன் வந்து மொத்தமாக கீழே போயிட்டானா,
ஸோ இது நிறைய தடவை நடந்துருக்குதுங்க. இது எல்லாம் இந்த மாதிரி நடந்ததுனால தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி வந்து நம்ம விக்குக்காக என்றைக்குமே வெயிட் பண்ணக்கூடாது. எப்போவுமே வந்து பாடியிலே எக்ஸிட் பண்ணிக்கணும். விக்குக்கு வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக என்ட்ரி எடுக்கிறது தான் வெயிட் பண்ணணுமே ஒழிய மற்ற நேரங்களில் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. சரி, ஓகே. நிஃப்டியில் 24,400 புட் ஆப்ஷன் பார்ப்போமா? 24,400 புட் ஆப்ஷன். நான் 24,300 தாங்க பார்த்தேன். இது வந்து ட்விட்டரில் நம்மளுடைய அன்பர் ஒருத்தர் வந்து ஃபாலோவர் வந்து இதை அனுப்பிச்சிருந்தார். எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிருக்கு. 24,400 புட் ஆப்ஷன். இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு, மேலே போச்சு, கீழே திரும்ப அதே இடத்துக்கு வந்தான். இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். இங்கேருந்து என்ன பண்ணான், நேராக மேலே போயிட்டான். எங்கே போனால் 170. அப்புறம் அடுத்த தடவை வந்துட்டு உங்களுக்கு அந்த மாதிரி வந்து மறுபடியும் வந்து புஷ் பண்ணும்போது இந்த இடத்துல கன்சால்டேட் பண்ணிவிட்டு புஷ் பண்ணும்போது என்ன பண்ணால் 250ங்கிற இந்த ரேஞ்சுக்கு போயிட்டான். இந்த 250 ரேஞ்சு நேற்றே நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ ப்ரீவியஸாக ஒரு 6 நாளாக வந்து ப்ரைஸ் வந்து 250 வந்தால் கீழே போகுது, 250 வந்தால் கீழே போகுது, 250 வந்தால் கீழே போகுது. நேற்றே இது வந்து நம்ம வரைஞ்சி பார்த்துட்டோம். கீழே வந்துட்டு திரும்ப மேலேயும் போயிட்டு திரும்ப கீழேயும் வந்துச்சு. இந்த பேட்டர்ன் அடிக்கடி பார்க்குறீங்களா? நான் ஆரம்ப கால வீடியோலாம் நான் இதை சொல்லி தந்திருக்க மாட்டேன். சரி, எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ஓப்பனாக வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். அப்புறம் இதை மட்டும் அதாவது எனக்கு ஞாபகம் வந்திருக்காது, அதனால் சொல்லியிருக்க மாட்டேன். பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வந்ததுன்னா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன், அவ்வளோதான். லோவோ பண்ணிக்கிட்டே வந்தானே கீழே, இங்கேருந்து வந்து மேலே போனால், இங்கேருந்து மேலே போனால் எங்கே எக்ஸிட் பண்ணோம், நம்ம பாடியிலே எக்ஸிட் பண்ணிடணும். அவன் இது வரைக்கும் போயிருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் பாடியிலே எக்ஸிட். இங்கே கூட நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம அதுக்கு அடுத்த டார்கெட் வந்து இங்கே தானே இருக்குது. அதோடைய பாடி எங்கே இருக்குது, இங்கே தான் இருக்குது. அந்த பாடியை போய் டச் பண்ணோன்னு கீழே வந்துட்டான். பார்த்தீங்களா? உங்களுக்கு வந்து தெரியுதா? ரொம்ப கார்னரில் இருக்கோ, கொஞ்சம் எழுதி காட்டுறேன். இந்த பாடி இன்றைக்கி வரும்போது எங்கே வந்திருக்கான், கரெக்டாக அந்த லெவலில் வந்து டச் பண்ணியிருக்கான். பார்த்தீங்களா? டச் பண்ணிட்டு தான் கீழே போயிருக்கு. நம்ம வந்துட்டு இதான் ஹை, இந்த ஹையில் நம்ம வந்துட்டு ஒரு டிபி போட்டு வச்சுக்கலாம் 270 அப்படின்னு இருந்தீங்கன்னா 240 கீழே போயிட்டான். ஒரு 30 புள்ளி அங்கேருந்தே வந்து கீழே போயிட்டான். எங்கே போயிட்டான், நீங்கள் ஆரம்பித்த இடத்துக்கும் கீழே வந்து போயிட்டான். இவ்வளோ பெரிய ப்ராஃபிட்டை நம்ம விட்டுருப்போம். நம்ம இந்த பாடி இந்த விக்கில் க்ளோஸ் பண்ணலாம், டிபி போடலாம்னு நினச்சோன்னா, அதனால தான் இந்த பாடியிலே எக்ஸிட் பண்ணிடணும். மோஸ்ட்லி இந்த பாடியிலே எக்ஸிட் பண்ணிடணும். அவ்வளோ தூரம் போவான்னு கூட சொல்ல முடியாது. இங்கேயே எக்ஸிட் பண்ணுறது தான் இந்த ட்ரேடோடைய கரெக்டான மெத்தடு. இன்ஃபேக்ட் நீங்கள் வெயிட் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் கீழே இந்த மாதிரி வந்தாலும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட வேண்டியதான். இல்லைனா அட்லீஸ்ட் நீங்கள் எதுக்கு கீழே வரக்கூடாது, இதுக்கு கீழே வரவே கூடாது. வந்தானா கீழே போயிடுவான். எப்படி போயிருக்கான் பார்த்தீங்களா? கீழே வந்தான், கொஞ்சம் மேலே போயிருக்கான், கொஞ்சம் கீழே வந்திருக்கான், கொஞ்சம் மேலே போயிருக்கான். இங்கேயே கன்சால்டேட் பண்ணிட்டு இன்னும் கீழே வந்திருக்கான், மேலே வந்திருக்கான். எந்த லெவலில் வந்திருக்கிறான், இந்த லெவலில் தாண்டவே இல்லை. ஸோ இவ்வளோ விஷயத்தையும் நீங்கள் வந்து கவனிக்கணும். நிஃப்டி வந்து நல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து இதுக்கப்புறமா வந்து பேங்க் நிஃப்டி வந்து நம்ம வந்து பார்க்கலாங்க. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து என்ன நம்ம வந்து பேசணும் நேற்று அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா 1 hour போய் பார்ப்போங்க என்ன நடக்குதுன்னு. 1 hourல நேற்று வேறு மாதிரி வந்து ஒரு சார்ட் வந்து நம்ம வந்து போட்டிருந்துருப்போம், வேறு பேட்டர்ன் போட்டிருந்துருப்போம். அதுபடி ஃபாலோ ஆகும் அப்படின்னு வந்து பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட், ஸோ மேலே கீழே மேலே கீழே மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நேற்றுக்கு நம்ம பேசணும். எப்போ மேலே போகும் அப்படின்னா இந்த லெவலை கட் பண்ணானா மேலே போயிடும். இதை கட் பண்ணானா தான் மேலே போவான். இதை கட் பண்ணாமல் இந்த லோவை கட் பண்ணானா இன்னும் கொஞ்சம் கீழே போவான். நேற்று பேசுனது இன்றைக்கி என்ன நடந்துருக்குது, மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா கொஞ்சம் கீழே வந்தான். கீழே வந்தோன்னா 1 hourல போய் நம்ம பேட்டர்ன் எல்லாத்தையும் வந்து மாற்றிக்கணும். ஒன்ஸ் அந்த லெவலை விட்டு கீழே வந்து க்ளோஸ் வச்சிட்டானா வேறு எதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம உடனே கணிக்க ஆரம்பிச்சிடணும். இப்போ எதுக்கு நமக்கு வந்து வாய்ப்பு இருக்குது, பேங்க் நிஃப்டி இது வரைக்கும் மேலே வந்து ரிஜெக்ட் ஆகிட்டான், மேலே வந்து ரிஜெக்ட் ஆகிட்டான், மேலே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நிஃப்டியும் மேலே வர வாய்ப்பு இருக்குது, பேங்க் நிஃப்டியும் மேலே வர வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் வருவான். ஃபஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்கிறத டிசைட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வரட்டும், சரியா?
அப்போ உடனே நம்ம இந்த லைனை வந்து ட்ரெண்ட் லைனை வந்து கீழே போயிட்டோம். இங்கே வரும்போதெல்லாம் அவன் என்ன பண்ணுறான், மேலே போக ட்ரை பண்ணுறான். இங்கே வரும்போதெல்லாம் மேலே போக ட்ரை பண்ணுறான். அப்போ இன்றைக்கி என்ன நடந்திருக்கணும், ஒன்ஸ் உடனே நீங்கள் இதை ஐடென்டிஃபை பண்ணிடணும். உடனே ஐடென்டிஃபை மார்க்கெட்டில் வந்து லைவ்லேயே அதை வந்து பிரேக் ஆகி உங்களுடைய சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே போகுதா, அடுத்து எங்கே போகிறதுக்கு வாய்ப்பு. எப்படி பிரேக் பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா. இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆனோன்னே கீழே வந்தான். நிஃப்டியில் நீங்கள் பார்த்த மாதிரி இதை கட் பண்ணல. எக்ஸாக்ட் லெவல், இந்த லெவலை கட் பண்ணால் தான் கீழே போவான், எல்லாம் போக மாட்டான். அப்போ என்ன பண்ணியிருக்கான், பொறுமையாக மேலே வந்துருக்கிறான். இவன் இதை கட் பண்ணுற வரைக்குமே செல்லு தான். நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இதை ஒரு வேளை கட் பண்ணனான்னு வச்சுக்கோங்களாம், இப்படி தான் போவான். போயிட்டு திரும்ப ஒரு புல் பேக் வந்துட்டு தான் போவான். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம் வந்து இதான் நடக்கும். அதனால் எந்த பயமுமே தேவையில்லை, செல்லு தான். அது வந்து பேங்க் நிஃப்டிக்கு மட்டும் இல்லைங்க, நான் சொல்கிறது எல்லா சார்ட்டுக்குமே அப்ளை ஆகும். இதுக்காகுமா, அதுக்காக பிட்காயினுக்கு வேலை செய்யுமா, இது எல்லாத்துக்கும் வேலை செய்யும். ஓப்பன் ஆச்சு, கீழே வந்தது, ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணல, மேலே வந்தது, ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணல, விழுந்துட்டான். ஆனால் இது இவ்வளோ ஃபாஸ்ட் மூவ் வந்து வரும் அப்படிங்கிறது வந்து யாராலையும் கெஸ் பண்ண முடியாது. இதை கட் பண்ணானா மேலே போவான், கட் பண்ணலான்னா கீழே போவான்னு தெரியும். ஆனால் இவ்வளோ தூரம் வந்துட்டு இந்த இடத்துல திரும்பவும் கூட போயிட்டு இப்படி கூட பண்ணியிருந்துருக்கலாம், பொறுமையாக கூட பண்ணியிருந்துருக்கலாம். இப்படி ஒரே டைமில் வந்து ஃபாலோ ஆகணும்னு அவசியம் இல்லை. இதை வந்து யாராலையும் வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அப்போ இந்த மாதிரி வந்து 1 ஹவரில் வந்து க்ளோஸ் வச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், டக்குன்னு போனோம், 1 ஹவரில் ட்ரெண்ட் லைனை போட்டோம். ட்ரெண்ட் லைனை போட்டுட்டு இந்த இடத்துலேருந்து மார்க் பண்ணி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம். ஒரு பெரிய பியரிஷ் ஆர்டர் ஃப்ளோ ஃபாலோடு பை ஒரு புல்லிஷ் கேண்டில். இந்த புல்லிஷ் கேண்டலுடைய லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோவில் நம்ம பையை ட்ரை பண்ணுவோம். ஏன், என்ட்ரி அட் எக்ஸிட். மேலே போய் கீழே வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கீழே வரும்போது இந்த லோவை கட் பண்ணக்கூடாது, கட் பண்ணாமல் மேலே போனோம். மேலே போனால் இந்த ஹையை கட் பண்ணோம், கட் பண்ணிட்டான். கீழே வந்தால் இந்த லோவை கட் பண்ணக்கூடாது, மேலே போனால் இந்த ஹையை கட் பண்ணணும், கட் பண்ணிட்டான். கட் பண்ணி மேலே வரைக்கும் போயிட்டான். கீழே வந்தானா இந்த லோவை கட் பண்ணக்கூடாது. எப்படி சீக்வன்ஸு புரியுதா? மேலே போனால் இந்த ஹையை கட் பண்ணணும். இந்த ஹை ஏற்கனவே எதனா ஹை இருக்குதான்னு பார்த்தா இங்கே ஹை இருக்குது, இன்றைக்கி ஓப்பன் பண்ண ஹை. ஸோ கீழே வந்தால் மேலே போயிட்டான். எண்ட் ஆஃப் த ஸ்டோரி. இந்த இடத்துல செல்லுன்னு தெரியும். செல்லு எவ்வளோ தூரம் வருவான் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு டக்குன்னு நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேம் போய் தான் பார்க்கணும். அப்போ இந்த ட்ரெண்ட் லைன் போட்டுட்டீங்க, இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து ஒரு வேளை ரிஜெக்ட் ஆகி மேலே போகலன்னா எங்கே வர வாய்ப்பு இருக்குது, இங்கே வர வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான் ட்ரேடிங். நீங்கள் இதை வந்து டக்குன்னு வரைஞ்சிடணும். அப்புறம் ஒரு தடவையும் இது பிரேக் ஆகும்போது எங்கே போவோம், ஒரு தடவை இதையும் விட்டானா எங்கே போவான், ரைட் ஓகே. டக்குன்னு போயிட்டு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் போய் ஒரு பெரிய பேரிஷ் ஆர்டர் ஃப்ளோக்கு அப்புறம் க்ரீன் கேனில் வந்தோடனே அலர்ட் ஆகிடணும். அலர்ட் ஆகி கீழே வரும்போது என்ன பண்ணணும், நீங்கள் பை பண்ணணும். நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க எட்ஜில் அப்படின்னா என்ன பண்ணா, ஃபஸ்ட் டைம் வந்து உள்ளே க்ளோஸ் வச்சான், செகண்ட் டைம் வந்து வெளியில் தான் க்ளோஸ் வச்சுருக்கான். பட் ஆனால் இவ்வளோ மைனராக நீங்கள் பார்க்க தேவையில்ல, கொஞ்சம் டீசெண்டாக கீழே போய் க்ளோஸ் வச்சானா எக்ஸிட் பண்ணிட்டு போயிட வேண்டியதான். நெக்ஸ்ட்டு சான்ஸுக்காக வெயிட் பண்ண வேண்டியதான். பட் ஆனால் இங்கிருந்தே வந்து பிக்கப் பண்ணிட்டான். மேலே போனால் கீழே வந்தால், கீழே வரும்போதே இந்த லெவலுக்கு வரல அப்படின்னாலே உங்களை எப்படி பயமுறுத்திருக்கான் பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய பீரிஷ் கேண்டில் பார்த்தீங்களா? இங்கே ஒரு பெரிய பீரிஷ் கேண்டில். அடுத்தது ஒருவேளை அந்த மாதிரி போயிடுவானோ கீழே. ஏன்னா உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்குது, இன்றைக்கி காலையிலே இது கூட அனுபவம் இருக்குது. பெருசாக விழுந்தான்ப்பா, திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டான். ரைட் ஓகே, இன்றைக்கி மானிட்டர்லாம் பிரேக் பண்ணிட்டு கீழே போயிடுவான், நம்ம ஸ்க்ரீனுக்கு கீழே போயிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது என்ன பண்ணியிருக்கான், ரிவர்ஸ் போயிட்டான். ஸோ இதுதான் வந்து ஏமாத்துக்கார கேண்டில். ஏமாற்றுவாங்க இந்த மாதிரி தான். இந்த லோவை கட் பண்ணலன்னா ஒன்றும் பண்ண முடியாது, அவன் பாட்டுக்கு மேலே போயிட்டே இருப்பான். எப்போ மேலே போகிறது கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இதை கட் பண்ணும்போதே கன்ஃபார்ம் ஆகிடுது. இதை கட் பண்ணாமல் மேலே போகும்போது டபுள் கன்ஃபார்ம் ஆகிடுது. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் டைம் கீழே இப்படி வரும்போது வந்து இதை இங்கே வரவே இல்லை பார்த்தீங்களா, ட்ரிபிள் கன்ஃபார்மு. மேலே தான் போகிறான்னு மேலே போயிட்டான். இதை உடனே நீங்கள் வந்துட்டு பேட்டர்ன் வந்து போடுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை இப்படி போட்டுட்டு இது இப்படி போட்டுட்டு மேலேருந்து கீழே வந்தது, திஸ் இஸ் ஏ பியரிஷ் ஃப்ளாகு,
இது என்ன பண்ணணும், கீழே வந்து இந்த போல் ஹைட்டுக்கு வந்து கீழே போகணும். ட்ரெண்டு எப்படி இருக்குது, மார்க்கெட் கண்டிஷன் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் தான் உங்களால் வந்து பேட்டர்ன் நீங்கள் வரைஞ்சா கூட நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டபிளான ஒரு ட்ரேடை வந்து எடுக்க முடியும். அதுக்கு சிறந்த உதாரணம் இதுதான். ஸோ இங்கே நீங்கள் சொல்கிற எல்லாமே வந்து மேட்ச் ஆகுது. மேலே இந்த கீழே வந்தான், இந்த இடத்துல ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரி இருக்குது. இது வந்து பியரிஷ் ஃப்ளாக்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளாகை பிரேக் பண்ணி கீழே போகும்போது இந்த போல் ஹைட்டு எவ்வளோ இருக்குதோ, அதாவது கொடிக்கம்பம், போல் ஃப்ளாக்னா இப்போ இது கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. கொடிக்கம்பம், கம்பம் இது, கொடி இது. இதை பிரேக் பண்ணானா இந்த கம்பம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த உயரம் இருக்குது பார்த்தீங்களா, அதே உயரம் கீழேயும் போவான்ட்டு ஒரு இந்த பேட்டர்னுடைய இது வந்து அதுதான். இந்த இதில் பிரேக் ஆனோன்னா வந்து கீழே போயிடுவான்னு அர்த்தம். இது வந்து பியரிஷாக மார்க்கெட் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் நீங்கள் பார்த்தீங்கன்னா செல் பண்ணி விட்டிங்கன்னா கீழே வரைக்கும் போயிடுவான். பட் கீழே போவானா, எண்ணெயிலேருந்து கீழே போயிட்டே இருக்கிறான், 4-5 நாளாக கீழே போயிட்டே இருக்கிறான். என்ன பண்ணுறான், 1 ஹவரில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து கிடைக்குது. அதனால் அதுவும் பேஸ் பண்ணி, அது இல்லாமல் இந்த லோவை பிரேக் பண்ணாமல் இருக்கிறதுனால பிரேக் பண்ணி அவன் வந்து மேலேயே போயிட்டான். ஸோ பேட்டர்னை நீங்கள் பயன்படுத்தும் போதும் ரொம்ப தெளிவாக இருக்கணும். இந்த ஹையர் ஹை லோயர் லோ கான்செப்டை மட்டும் நல்லா படித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக ட்ரேட் பண்ணலாம். பேட்டர்ன் எல்லாமே வேலை செய்யும். இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் பேட்டர்னை மட்டும் கற்றுக்கிட்டிங்கன்னா பேட்டர்னை ஐயோ ஏன் வேலை செய்யலை அப்படின்ட்டு இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருப்பீங்க. அப்படி உங்களுக்கு வேலை செய்யலை அப்படின்னா கூட அது வந்து எந்த இடத்துல உங்களுக்கு தெரியணும், இதுக்கு மேலே போய் கட் பண்ணிட்டான் அப்படின்னாலே மேலே போயிடுவான்னு தெரியணும். சரிங்களா? இவ்வளோ தான் பேங்க் நிஃப்டியில் இதுதான் நடந்தது இன்றைக்கி. அதோடைய ஆப்ஷன்ஸை போய் பார்ப்போம். பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸ் வந்து என்னாச்சு, இந்த இடத்துலேருந்து விழும்போது கீழே வந்து என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 52,000 இங்கேயே இருக்குது. 52,000 அப்படிங்கிறது ஒரு ரவுண்ட் நம்பரு, எல்லாத்துக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒரு 50,000 அப்படிங்கும்போது அது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். 49,500னா அது பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க, ஆனால் 50,000 நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. அதே மாதிரி தான் இந்த ரவுண்ட் நம்பருக்கு வந்து நிறைய வேல்யூ இருக்குது, நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது, நிறைய பேர் அதில் ட்ரேட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்போ 52,000 அப்படிங்கிற அந்த கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுமே வந்து இன்றைக்கி வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து எடுத்துக்கிட்டோங்க. அதில் ஒரு பெரிய பேரிஷ் ஆர்டர் ஃப்ளோ, மேலே ஒரு புல்லிஷ்னஸ் வந்தது மார்க்கெட்டில், கீழே வரும்போது நம்ம என்ட்ரி கட்டாயமாக வந்து இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருவோம். இந்த என்ட்ரி பார்த்துக்கிட்டிங்கன்னா 286, இந்த 286, 87 இல்லை 88ன்னு கூட வச்சுக்கோங்க, 288ன்னு கூட வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ப்ரைஸ் எங்கே வந்து க்ளோஸ் வச்சுருக்கான், 273ல் வந்து க்ளோஸ் வச்சுருக்கான். ஸோ 10 பாயிண்ட்டுக்கும் வந்து மேலே வந்து கீழே வந்து திடீர்னு வந்து அதுக்கு மேலே 10க்கும் மேலே வந்து கீழே வந்து க்ளோஸ் வச்சதுனால நம்ம எக்ஸிட் பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு ட்ரேடு ஃபெயிலியரு. 2வது தடவை மேலே போயிட்டு கீழே வரும்போது இந்த ஹையை எப்போ கட் பண்ணுறானோ அப்போ தான் மேலே போவான், அது வரைக்கும் மேலே போக மாட்டான். அப்போ இங்கேருந்து மேலே போயிட்டு இங்கே பியரிஷாக இன்னும் கூட கொஞ்சம் கீழே வந்ததுனால நம்ம அந்த ட்ரேடை எக்ஸிட் பண்ணுறோம். மறுபடியும் மேலே போகும்போது இந்த ஹைலேருந்தே ரிஜெக்ட் ஆகி கீழே வந்தான். பட் ஆனால் இந்த தடவை இந்த லோவை கட் பண்ணல, ரொம்ப கிட்ட வந்துட்டு மறுபடியும் மேலே போக ட்ரை பண்ணான். திரும்ப கீழே வரும்போது இந்த லோவை கட் பண்ணல, இந்த இடத்துலேருந்து இதை கட் பண்ணி மேலே போயிட்டான். இப்போ ஹையர் லோ கான்செப்ட் வந்து உங்களுக்கு வந்து தெரியுது, புரிஞ்சு தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எந்த இடத்துல ட்ரேடு எடுக்கணும்னு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். எதை எடுக்கக்கூடாது, எதுக்கு மேலே போனால் மேலே போவான், எதுக்கு கீழே மேலே போக முடியல அப்படின்னா போக மாட்டான் அப்படிங்கிற ஐடியாவை எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். பியரிஷாக விழுந்தான், ஒரு பெரிய பியரிஷ் ஆர்டர் ஃப்ளோ, ஒரு புல்லிஷ்னஸ். திரும்ப கீழே வந்துட்டு நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், என்ட்ரி எக்ஸிட் இப்படியே மேலே போவான் அப்படின்ட்டு. திரும்ப கீழே வரும்போது வரமாட்டான், திரும்ப கீழே வரும்போது வரமாட்டான். ஒரு 4-5 ஸ்டெப்பு மலை ஏறிட்டான்னா திரும்ப வந்து மலை இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே தான் நடக்கும், திரும்ப 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 நடக்குது மார்க்கெட்டில். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான், ஒரு கன்சல்டேஷன் மாதிரி பண்ணியிருக்கான், ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ணியிருக்கான். இந்த பாக்ஸை முதல் தடவை கீழே வந்துட்டான், 2வது தடவை ஓரளவுக்கு வந்துட்டான், 3வது தடவை வரவே முடியல. கீழே வரலனால என்ன அர்த்தம், பையர்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட். ஒரு 250 அப்படிங்கிற இந்த ரேஞ்சிலேருந்து எங்கே போயிட்டான், 600 வரைக்கும் போயிட்டான்.
250 to 600. பொறுமையாக இருக்கணுங்க, மார்க்கெட்டில் பொறுமையாக இருக்கணுங்க. டெய்லியும் வந்து ட்ரேட் எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கக்கூடாதுங்க. ட்ரேடு வரும்போது எடுத்தால் போதும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் வந்து இருந்தீங்கனாலே ஜெயிக்கலாங்க. அப்போ நீங்கள் அதே கால் ஆப்ஷனில் உங்களுக்கு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது புட் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக லெவலுங்க. மார்க்கெட்டு ஓப்பன் ஆகி கீழே வந்துட்டு மேலே போய் க்ளோஸ் ஆகிட்டு என்ன பண்ணா, மேலே போய் இந்த ஹைக்கு மேலே போக முடியல, கவனிச்சிங்களா? அங்கேருந்து வந்து கீழே வந்தானுங்களா, என்ட்ரி எட்டு எக்ஸிட்டா மேலே போனானா, அதை இங்கே போயிட்டான், மேலே இங்கே போயிட்டு கீழே வந்துட்டு திரும்ப அதே இடத்துக்கு போனானா, அழிச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். மேலே போயிட்டு கீழே வந்து திரும்ப அதே இடத்துக்கு போனோன்னா செல்லர்ஸ் வந்து என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணலாம் என்ட்ரி அட் எக்ஸிட். செல் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கு, கீழே எங்கே வந்துருக்குறான் உங்கள் டார்கெட்டு இந்த பாடி லெவல்லையே எக்ஸிட். ஸோ செல்லும் பண்ணலாம் பையும் பண்ணலாம், ஆனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பண்ணிங்கன்னா தான் ஜெயிக்க முடியும். அவசரப்படவே கூடாது, சிம்பிளாக முடிஞ்சிச்சு பாருங்கள். ஒன்றில் நீங்கள் சும்மா வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, ப்ரைஸ் வந்து ஓப்பன் ஆச்சு பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன பண்ணால் மேலே போகிறானா பார்த்துக்கிட்டே இருக்கணும். மேலே போகிறானா, இதுக்கு மேலே போயிட்டான், இதுக்கு மேலே போயிட்டான், ஓகே. கீழே வந்தானா அவன் அடுத்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல நான் வந்து ஒரு பையை வந்து எடுத்து ட்ரை பண்ண போகிறேன், என் ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்குது, அப்படியும் ட்ரேட் பண்ணலாம். அப்படி இல்லையா, அட போங்கப்பா, என்ட்ரி எட்டு எக்ஸிட். நீ எங்கே வேணால் போ, திரும்ப இங்கே வருவலை, இங்கேயே உட்காந்துருப்பேன். நான் வந்தேன்னா பிடிச்சிப்பேன், இங்கே வந்தால் பிடிச்சிப்பேன், இது பக்கத்தில் வந்தால் கூட பிடிச்சிப்பேன், இங்கே கூட வெயிட் பண்ண மாட்டேன். ரொம்ப பக்கத்தில் இவ்வளோ தூரம் வந்தால் பிடிச்சிப்பேன். இதை தாண்டி போகிறியா, போடான்ட்டு நான் வந்து புக் பண்ணி லாஸை புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுவேன். சிம்பிளாக முடிச்சுக்கலாங்க ட்ரேடிங்கை. இண்டிகேட்டர் தேவையில்லை, யார்கிட்டும் பணம் கொடுக்க தேவையில்லை, ஃப்ரீயாகவே கற்றுக்கலாம். இது என்ன லெவலில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க, இது வந்து என்ன லெவலு, 180. எங்கே வரைக்கும் போச்சு, 500 வரைக்கும் போயிருக்கு, 470 வரைக்கும் போயிருக்கு. 170 470, சரிங்களா? பொறுமையாக இருந்தீங்கன்னா சாதிக்கலாம். அதுக்கு எல்லாத்துக்கும் என்ன தேவை, ஃப்யூச்சரில் என்ன நடக்குதுன்னு ரீட் பண்ண தெரியணும். ரீட் பண்ண தெரிஞ்சதுன்னா சக்ஸஸ் பண்ணிடலாம். அதுக்கு தான் வந்து உங்களை பொறுமையாக மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு கவனிங்க. ஒரு 6 மாதம் கவனிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டு நம்ம பண்ணிக்கலாங்க அப்படின்னு வந்து உங்களுக்கு திரும்ப சொல்கிறோம். இந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு இருந்தானா, மேலே போனானா மேலே நல்லா போவான், கீழே வந்தானா கீழே நல்லா போவான், போயிட்டானா கீழே நல்லா. ஸோ இது திரும்ப நடக்குது இந்த பேட்டர்னு. நீங்கள் இந்த பேட்டர்னை ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக கவனிங்க, ஏன்னா ரொம்ப ப்ராஃபிட்டபிளான பேட்டர்ன் அது. அப்புறம் என்ட்ரியை நீங்கள் எக்ஸிட்டு பக்கத்துலேயே எடுங்க. எக்ஸிட்டு பக்கத்தில் எடுக்கும்போது தான் உங்களால் நிறையா வந்து ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக வந்து பண்ண முடியும். ஸோ பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து பார்த்தாச்சு. அடுத்து வந்து சென்செக்ஸில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, சென்செக்ஸ் வந்து ஒரு பேட்டர்னை போட்டு வச்சுருக்குறோம். சென்செக்ஸ் வந்து கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டி எப்படி ட்ரேட் ஆச்சோ அந்த மாதிரி ட்ரேட் ஆகிட்டே இருக்குங்க. மேலே போச்சு கீழே வந்தது, மேலே போச்சு கீழே வந்தது, மேலே பாதி தூரம் தான் போயிருக்குது, இவ்வளோ தூரம் தான் போயிட்டு கீழே வந்துட்டு திரும்ப வந்து மேலே போக ட்ரை பண்ணுறான். ஸோ இவனும் வந்து மேலே இவ்வளோ தூரம் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இவ்வளோ தூரம் நிஃப்டியும் மேலே போக வாய்ப்பு இருக்குது, பேங்க் நிஃப்டியும் மேலே, சென்செக்ஸும் மேலே, எல்லோரும் மேலே போகிறதுக்கான சிக்னலை வந்து கொடுத்துட்டாங்க. இவன் வந்து இங்கேருந்தே இப்படியே போயிருக்கணுங்க, போகாமல் என்ன பண்ணான், இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆகிட்டு மேலே தான் ஓப்பன் ஆனால் இன்னும் கொஞ்சம் மேலே ஓப்பன் ஆகியிருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். அப்படியே கீழே வந்துட்டான். ஸோ நீங்கள் 5 மினிட்ஸில் மட்டும்தான் வந்து அந்த ஹையர் லோயர் லோ வந்து வேலை செய்யுதுன்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம் போனீங்கனாலும் அது வந்து பக்காவாக வந்து வேலை செய்யும். ஹையர் ஐ பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பான். இந்த ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சு ப்ரீவியஸ் ரேஞ்சுக்கு போனோன்னு என்ன பண்ணான், அரைச்சிடும்னா என்ன பண்ணான், மேலேருந்து கீழே வந்துட்டான். சரி திரும்ப மேலே போனானே கீழே வந்தானே, எங்கேருந்து மேலே போனான் பார்த்தீங்களா, எக்ஸாக்டாக இந்த லெவலுக்கு பக்கத்தில் வந்துட்டான் பார்த்தீங்களா. இங்கே வந்துட்டு தான் மேலே போனான். இந்த இடத்துலலாம் உட்காந்துருக்கணும், உட்காந்து வெயிட்டிங்லேயே இருக்கணும், வந்தானா தூக்கிடணும். சரிங்களா? சரி, ஓகே. சென்செக்ஸும் வந்து சப்போர்ட்டுக்கு வந்துட்டு
மேலே வந்து போயிருக்கு. எப்படி ஓப்பன் ஆகி எப்படி வந்திருக்கான்னு பார்ப்போங்களா? டைம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் வீடியோ. பட் ஆனால் இப்போது என்னோடய ஃபாலோவர்ஸ் எல்லாருமே வந்து லென்த்தி வீடியோஸுக்கு பழகிட்டீங்க. அதனால் நானும் வந்து கவலைப்படாமல் உங்களுக்கு பொறுமையாக வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். அதனால் கவனிங்க. மேலேருந்து கீழே வந்தான், கீழே வந்தான், கீழே வந்தான், எங்கே வரைக்கும் ப்ரீவியஸ் லெவல் இங்கே இருக்குது. அந்த லெவலுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டு அங்கேருந்து வந்து மேலே போனான். அதுக்கப்புறமா வந்து லோவே பண்ணல. பார்த்தீங்களா? திரும்ப 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 அதான் நடக்குது மார்க்கெட்டில். இந்த ஒரு கன்ஃபியூஷனை தவிர எக்ஸாக்டாக ஹையர் ஹை பண்ணிவிட்டு மேலே போயிருக்கான். இப்போ எங்கே வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது? இங்கே வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. இதை வந்து பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணான்னா மேலே அது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா இன்னொரு தடவை மேலே போனால் கீழே வந்தால் மேலே போயிட்டு கீழே வந்துட்டு அப்புறம் கூட மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஹையர் ஹையை அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு அவன் வந்து போகணும். ஸோ ஆக மொத்தம் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் மூணுமே வந்து கொஞ்சம் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நாளைக்கு எப்படி ஓப்பன் பண்ணுறான், எப்படி ஹையர் ஹை லோயர் லோ பண்ணிவிட்டு போகிறான் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் ட்ரேடை எடுத்துக்கலாம். ஸோ கோல்டில் என்ன பண்ணுறான் பார்ப்போமா? கோல்டில் ஒருத்தர் வந்து என்ன கேட்டிருந்தார், கோல்டு வந்துட்டு ஓகே, கோல்டு வந்து என்ன கேட்டார் அப்படின்னா, ஒரு நிமிஷம், கோல்டு என்ன கேட்டார் அவர், இந்த கோல்டுடைய ஸ்பாட் ப்ரைஸை பார்த்து நான் வந்து நம்மளுடைய கமாடிட்டியில் போய் நான் வந்து ட்ரேட் எடுக்கலாமான்னு கேட்டார். இப்போ இதில் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பாருங்கள். அவருக்கு வந்து அப்போவே இம்மீடியட்டாக நோ சொல்லிட்டேன்னா, பட் ஆனால் இங்கே வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பாருங்கள். கோல்டு வந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் காலையில் வந்ததுங்க. வந்துட்டு அவன் மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் ரொம்ப நேரமாக ஆட்டம் காமிச்சிட்டு இருக்கான் இந்த லெவலுக்குள்ளாரியே. பட் ஆனால் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட கோல்டு என்ன நடந்துகிட்டு இருக்குது பாருங்கள். சம்மந்தம் எதனா இருக்கா? கீழே வந்துட்டான் பாருங்கள். எங்கேயா சப்போர்ட் தெரியுதா உங்களுக்கு? நான் ஆட்டம் காமிச்சிட்டு இருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த ஆட்டம் காமிச்சிட்டு இருக்க லெவல்லேருந்து இன்னும் அவன் கீழே போகல. இதில் வந்து கீழே போயிட்டான் பார்த்தீங்களா? அப்போ அதை வச்சு நீங்கள் இதை ட்ரேட் பண்ணுவீங்களா? கூடவே கூடாதுங்க. நீங்கள் அதை பார்த்து இதில் ட்ரேட் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. ஏன்னா இதை பார்த்து இதில் ட்ரேட் பண்ணாலே போதும். எதை பார்க்குறீங்களோ அதை மட்டுமே பாருங்கள். நீங்கள் ஃப்யூச்சரை ஆப்ஷன்ஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி தான் ஆப்ஷன்ஸ் வந்து மூவ் ஆகுது. அப்படிங்கும்போது அதுவும் அந்த மணி இந்த மணியெல்லாம் அந்த மாதிரி மூவ் ஆகும். அவுட் ஆஃப் த மணியில் கூட அந்த மாதிரி நீங்கள் ஃப்யூச்சர் எப்படி மூவ் ஆகுதோ அது மாதிரி மூவ் ஆகாது. அதனால் நான் அதை பார்த்துட்டு நான் யூஎஸ் ஆயிலை பார்த்துட்டு க்ரூட் ஆயிலை வந்து ட்ரேட் எடுக்குவா பண்ணவே பண்ணாதீங்க. வீடியோவுடைய டைம் வந்து அதிகமாகிட்டு போகுதுன்னு நினைக்கிறேங்க. அதனால் கொஞ்சம் குயிக்காக வந்து பார்த்துருவோம். க்ரூட் ஆயில் வந்துட்டு என்ன நடந்துகிட்டு இருக்குது? ஒன்றுமே நடக்கலைங்க. லோயர் லோ பண்ணிவிட்டு அவன் பாட்டுக்கு கீழே வந்து போயிட்டு இருந்தான். ஸோ இது வரைக்கும் வந்து காலையில் ஆரம்பித்து இந்த லெவலுக்கு மேலே போனால் தான் மேலே போவான். மேலே போகாதனால அப்படியே கீழே வந்தான். லோயர் லோ பண்ணிகிட்டே வந்தான். ப்ரீவியஸ் ஹையை வந்து அவனால் பிரேக் பண்ண முடியாமலேயே அப்படியே வந்து வந்துட்டு இருக்குது. ஸோ ஜஸ்ட் நோ இப்போ வந்து நியூஸ் வந்து 6 மணிக்கு நியூஸ் வந்து வந்ததுனால இது வந்து மேலே போகிற மாதிரி ட்ரை பண்ணுறான். இந்த லெவலுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சா தான் மேலே போவான், இல்லைனா மேலே போக மாட்டான். மேலேருந்து கீழே வந்துட்டு மேலே போய் கீழே வந்துட்டு இந்த இடத்துல இருந்து இப்படி போக ட்ரை பண்ணியிருக்கான். மேலேருந்து கீழே இப்படி வந்திருக்கிறான். இந்த இடத்துல உங்களுக்கு நம்மளுடைய ஃபேவரட் பேட்டர்ன் வந்து இன்னும் கூட கொஞ்சம் கிளியராக இல்லைங்க. கிளியராக ஒரு வேளை இந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷன் வந்து கரெக்டான இடத்துல வந்து இப்படி நடந்தது அப்படின்னா நம்மளுடைய ஃபேவரட் பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு வேலை செஞ்சுருந்துருக்கும். பட் ஆனால் அதுக்கான கிளியரான பேட்டர்ன் இல்லை. அதனால் அந்த பேட்டர்ன் வராத போது அந்த பேட்டர்னை இழுத்து பிடிச்சி நம்ம எதுவும் பண்ணக்கூடாதுங்க. பாட்டுக்கு நடக்கட்டும். இதுக்கு மேலே போச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹையர் டைம் ஃப்ரேமில் என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து தெரிஞ்சிருங்க. ஹையர் டைம் ஃப்ரேமில் நம்மளுக்கு இந்த சப்போர்ட்டுக்கு வராமலேயே மேலே போயிருக்கிறான். இந்த சப்போர்ட்டுக்கு வராமல் மேலே போனதுனால இந்த லெவலுக்கு மேலே போனான்னா போயிடுவான், இல்லைனா இந்த லெவலுக்கு மேலே போகலை அப்படின்னா போக மாட்டான். இந்த இடத்துல ஒரு லோ வச்சுருக்கிறான், அடுத்த லோ இங்கே தான் இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது. அப்போது இது வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்து கீழே இந்த லோவுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போங்க. இது வந்து எப்போ செல்லுன்னா இது வரைக்குமே செல்லுதாங்க. இப்போ மேலே வந்தானா கூட இந்த இடத்துக்கு வந்தோன்னா செல் பண்ணி ட்ரை பண்ணலாம். இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிட வேண்டியதான். வேறு ஒன்றுமே பண்ணுறதுக்கு இல்லைங்க. நம்ம எக்ஸ்ட்ரீம் லெவலுக்காக வெயிட் பண்ணுறோம். அந்த லெவலுக்கு வந்தது அப்படின்னா நம்ம வந்து ஒரு செல்லோ பையோ வந்து ட்ரை பண்ணுறோம். மேலேருந்து கீழே வந்தான்,
மேலேருந்து கீழே மறுபடியும் வந்து இந்த லோவை கட் பண்ணி கீழே வந்தான், மேலே போக ட்ரை பண்ணான், மேலே போக முடியல, கீழே வந்தான், இந்த லோவை கட் பண்ணி கீழே வந்துட்டான், மேலே போக ட்ரை பண்ணான், ஈக்குவலாக போனான், பட் ஆனால் க்ளோஸ் வைக்கல, திரும்ப ஒரு தடவை கீழே, மேலே போக முடியல, திரும்ப ஒரு தடவை கீழே, இந்த ஹைக்கு போக முடியல, லோ வரும்போது தான் இந்த இடத்துல இந்த லோவுக்கு வர முடியல. அவன் இன்னும் கூட கொஞ்சம் ஈக்குவலாக வந்து போயிருந்தானா உங்களுக்கு என்ட்ரி வந்து நல்ல என்ட்ரி கிடச்சிருந்துருக்கும். பட் ஆனால் இதில் என்ட்ரி கிடைக்கல. இப்போ வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, இந்த லெவலை அவன் வந்து கட் பண்ணானா மேலே இன்னும் கூட நல்லா வந்து மேலே போகிற வாய்ப்பு இருக்குது. கட் பண்ணாத வரைக்கும் போக மாட்டான். என்ட்ரி கிடச்சிதானா என்ட்ரி கிடைக்கல. ஏன் கிடைக்கல? ப்ரீவியஸ் லெவலுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஆனால் அவன் என்ன பண்ணான், இந்த லெவலில் இருந்தே அவன் வந்து மேலே வந்து கிளம்பிட்டான். எங்கே வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நல்லா அப்ட்ரெண்டில் போயிட்டு இருந்தது. இந்த இடத்த கட் பண்ணானா கீழே போவான், பீரிஷா ஆவான்னு பார்த்தோம். பட் ஆனால் பீரிஷ் ஆகலை. பீரிஷ் ஆகாமல் அவன் வந்து என்ன பண்ணுறான், திரும்பவும் வந்து மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். லெட் ஹிம் கோ. எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டு போகிறான். இந்த இடத்துக்கு வந்தானா செல் பண்ணி பார்க்கலாம். அந்த ட்ரேடு வந்து இப்போதைக்கு இருக்குதுங்க. மற்றபடி வந்து ட்ரேடு வந்து நேற்று டிஸ்கஸ் பண்ண மாதிரி இது வந்து ஹையர் ஆகி போனால் இந்த ஹையை வந்து கட் பண்ண முடியாதனால கீழே வந்தான். கீழே நல்லா வந்திருந்தானா இந்த லெவலுக்கு வந்திருந்தானா பை எடுத்து வந்துக்கலாம். சரி, ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்து இந்த இடத்துக்கு வரும்போது செல்லை வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. அதுவும் லோயர் டைம் ஃப்ரேமில் போய் நீங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துலாம். இது பார்த்தீங்களா எப்படி வந்து கீழே போனால் பார்த்தீங்களா? நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது சும்மா இது எவ்வளோ தூரம் போவான்லாம் தெரியாதுங்க. பட் ஆனால் எக்ஸாக்டாக ப்ரீவியஸாக ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹை இருக்குது. இது கூட ஹை தான். இந்த இடத்துக்கு வந்தால் கூட பண்ணியிருந்துக்கலாம். ஒரு நியூஸில் கடன்னு மேலே வந்தான், கீழே வந்துட்டு இருக்கான். இப்போ என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னா, இவன் வந்து இந்த இடத்துலேருந்து கீழே வர்றான் பார்த்தீங்களா, இப்படி வந்துட்டு இப்படியே இங்கேருந்து திரும்பிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கூட இங்கேருந்து செல்லு தான். இங்கேருந்து திரும்புறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. திரும்பினான் அப்படின்னா மேலே போய் க்ளோஸ் வச்சுட்டான் அப்படின்னா நம்ம எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும். திரும்ப கீழே இப்படி வந்துட்டு திரும்ப இப்படி மேலே போவான். திரும்ப இன்னைக்கு ஹைக்கு வந்து போயிடுறான்னா அதுக்கப்புறம் வந்து இன்னும் கூட கொஞ்சம் அழுத்தி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படியே தான் பண்ணிட்டு இருப்பான். எல்லா சார்ட்லேயுமே இதான் நடக்குது. நீங்கள் வேணால் இதை கவனித்து பாருங்கள். இந்த லோவை கட் பண்ணக்கூடாதாம. கட் பண்ணாமல் இருந்தான்னா நல்லா வந்து அப்படியே வந்து ஹையர் ஹை பண்ணிகிட்டே மேலே போயிட்டே இருப்பான். நேச்சுரல் கேஸ் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நேச்சுரல் கேஸு நேற்றுக்கு வந்து நடந்துருக்குது. இது அப்படியே செதுக்கி வச்ச மாதிரி இருக்குதா. ப்ரீவியஸாக இது வந்து ஹையா, இந்த ஹைக்கு போனால் கீழே வந்தால் இந்த லோவை கட் பண்ண முடியாமல் திரும்ப மேலே போனால் இந்த ஹையை கட் பண்ணுற மாதிரி ஏமாத்தினா திரும்ப வந்து கீழே வந்து ஒரு லோவை வந்து வச்சிட்டானா. இந்த லோ வச்சதுக்கப்புறமா பாருங்கள், கீழே வந்தால் மேலே போனான். இந்த ஹைக்கு போக முடியல, கீழே நல்லா வந்துட்டு மேலே, கீழே வந்துட்டு மேலே, கீழே வந்துட்டு மேலே, கீழே வந்துட்டு மேலே, கீழே வர முடியல, இங்கேருந்து வந்து மேலே கிளம்பிட்டானா. டெலிட் பண்ணுற பாருங்கள், அப்படியே கிளியராக இருக்கும் பாருங்கள், பிக்சர் பர்ஃபெக்டாக இருக்கும். அப்படியே லோன்னு கரெக்டாக வச்சுட்டே வந்திருக்கான் பார்த்தீங்களா. இதில் தான் நீங்கள் ட்ரெண்ட் லைனை வரைஞ்சிட்டு என்ன பண்ணுறீங்க, ட்ரெண்ட் லைனு வரும்போதெல்லாம் ப்ரைஸ் மேலே போகுது, ட்ரெண்ட் லைனு வரும்போதெல்லாம் மேலே போகுது. அது ட்ரெண்ட் லைனு வரும்போது மேலே போகுதுங்க, கரெக்டு தான். அது வந்து ஈஸியாக வந்து ஒன்றுமே தெரியாதவங்க வந்து ட்ரெண்ட் லைனை வச்சு ட்ரேட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நீங்கள் ஓரளவுக்கு கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா எதனால் அது நடக்குது, லோயர் லோ பண்ணிகிட்டே வர்றான். மேலே போகும்போது ப்ரீவியஸ் ஆகி அவனால் பிரேக் பண்ணவே முடியல, பண்ணக்கூடாது. பண்ணுனான்னா மேலே போக ஆரம்பிச்சிருவான். இங்கே எப்படி போனான் அந்த மாதிரி வந்து மேலே போக ஆரம்பிச்சிருவான். ஸோ இன்றைக்கி என்ன பண்ணுறாப்புல, இன்றைக்கும் வந்து ப்ரீவியஸ் ஆகி எப்படி வந்து வந்திருக்காங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் நம்ம கவனிக்கிறது இல்லைங்க, கமாடிட்டி நேச்சுரல் கேஸ்லாம். பட் ஆனால் அதுலேயும் அதான் நடக்குது. நடக்கிறது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதான் நடக்குது. பொறுமையாக ஐயர் அவ்வளோ தூரம் கீழே வந்தவன் பொறுமையாக வந்து ஐயர் ஐ பண்ணிகிட்டே போனான்னா அப்புறம் என்ன பண்ணியிருக்கான், அங்கேருந்து வந்து கீழே இவ்வளோ தூரம் வந்துட்டு திரும்ப வந்து என்ட்ரி ஏட்டு எக்ஸிட்டு அதே இடத்துக்காக வெயிட் பண்ணியிருந்து கீழே. ஹையர் டைம் ஃப்ரேமு நேச்சுரல் கேஸு செல்லில் இருக்குது, அது பாட்டு கீழே போயிட்டு இருக்கான். அப்போ அந்த கீழே போயிட்டு இருக்க பீரிஸ்டண்ட்டாக அவன் பாட்டு கண்டினியூ பண்ணி போய்கிட்டே இருக்கிறான். இப்போ வந்து பை பண்ணலாமான்னா கண்டிப்பாக பை பண்ணணும். எப்போ, இந்த இடத்துக்கு வரும்போது. இந்த இடத்துக்கு பக்கத்தில் எப்போ வந்தாலும் ட்ரை பண்ணலாம். இப்போவே ட்ரை பண்ணியிருந்துக்கலாமான்னா ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதான். கீழே வந்து க்ளோஸ் வச்சேன்னா எக்ஸிட் பண்ணிட வேண்டியதான், அவ்வளோதான். இல்லை ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்களே. வீடியோவோட ஆரம்பத்துலேயே அதான் சொன்னேன், வித்தவுட் ஃபியர் நீங்கள் வந்து ட்ரேடை வந்து எடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு எந்த இடத்துல எக்ஸிட் பண்ணணும்னு தெரியும். நியூஸ் ட்ரேடிங்கை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டா போதும். நியூஸில் மட்டும் ட்ரேடை வந்து என்றைக்குமே எடுத்துடாதீங்க.
இப்போ 6 மணிக்கு கோல்டில் நியூஸ் வந்தது. இந்த நியூஸ் வரும்போது எப்படி வந்து மேலே போயிருக்கான் பார்த்தீங்களா? சரி, ஓகே, சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? கோல்டு வந்து இந்த மாதிரி மேலே போதா, கம்முன்னு விட்டுருங்க. நீங்கள் எதுவும் பை ட்ரேட்லாம் எதுவும் எடுக்கலை அப்படின்னா கீழே இந்த இடத்துல பை வந்து எடுத்துருந்துருக்கலாம். நான் பேசிகிட்டு இருக்கும்போதே நியூஸ் வந்து வந்துருச்சு. க்ரூட் ஆயிலில் ஒன்றும் பெரிய எஃபெக்ட் வந்து தெரியல. பட் ஆனால் கோல்டில் எவ்வளோ தூரம் மூவ் ஆகிருக்குது பார்த்தீங்களா கோல்டு? இது ஏற்கனவே வந்து மார்க் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா என்ன நடந்திருக்கும்? ஸோ ப்ரீவியஸாக இந்த இடத்துல ஒரு ஹை இருக்குது, அதுக்கும் மேலே போனோன்னா இங்கே போனோம், அதுக்கும் மேலே போனோன்னா இங்கே போகணும். ஸோ அதுக்கு மேலே இருக்கிற ஒரு லெவலை வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ ரீசெண்ட் ஹையை வந்து மார்க் பண்ணிக்கிட்டோம். இவன் என்ன பண்ணுறான், அப்படியே வந்து மேலே போயிட்டு இருக்கான். இந்த இடத்துலேருந்து கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் நம்ம செல்லை எடுப்போமா? எடுக்க மாட்டோம். ஏன் எடுக்க மாட்டோம்? புல்லிஷாக வந்து மேலே போகிறான், நம்ம ஏன் அவனை போயிட்டு பகச்சிக்கிட்டு, அவன் ஏதோ பண்ணிட்டு போகிறான். ஒரு பெரிய புல்லிஷ் ஆர்டர் ஃப்ளோவில் ஒரு பியரிஷ் கேண்டில் வர்றதுக்காக கம்முன்னு பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதான். சிகப்பாக அதனால் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களாம். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும், உடனே போயிட்டு பாஞ்சு போய் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஒரு பெரிய புல்லிஷ் ஆர்டர் ஃப்ளோவில் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு வந்தோடனே நம்ம கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு குட்டியாக ஒரு பியரிஷ் கேண்டில் வரும். அப்புறம் நல்லா புல்லிஷாக மேலே போகிற மாதிரி இருக்கும். அது வந்து புல்லிஷ் ட்ராப்பாக கூட இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், லைட்டாக அப்படி கீழே வருவான், வந்துட்டு நல்லா மறுபடியும் மேலே போகிற மாதிரி போவான். பூ மாலை நம்மளுக்கு க்ரியேட் ஆகும். செல் பண்ணி ட்ரை பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அந்த மாதிரி சொல்கிறேன் ஓரளவு அப்படின்ட்டு? ஏன்னா ப்ரைஸு புல்லிஷாக இருக்குது. ஹையர் டைம் ஃப்ரேம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ப்ரைஸ் வந்து பியரிஷாக இவ்வளோ தூரம் வந்தது, இதுக்கப்புறமா வந்து புல்லிஷாகி மேலே போய்கிட்டே இருக்குது. நேற்றுக்கு இந்த லெவலை கட் பண்ணியிருந்தானா போயிருந்துருப்பான். கட் பண்ணவே இல்லை பார்த்தீங்களா இந்த லெவலை. இந்த லெவலுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வரைக்குமே இருக்குது இந்த லெவல். இதை கட் பண்ணால் தான் போயிருப்பான். கட் பண்ணல, இங்கேருந்து வந்து திரும்ப வந்து மேலே போக ஆரம்பிச்சிட்டான். மேலே இது வரைக்கும் போவான். அதுக்கப்புறம் இன்னும் கூட மேலே வந்து லெவல்ஸ் வந்து நிறையா இருக்குது. இப்போ பார்த்தீங்களா, அவசரப்பட்டு ப்ரீவியஸ் லெவலு என்ட்ரி அட் எக்ஸிட்டு ஐம் கோயிங் டு டேக் செல் ட்ரேட் ஹியர் அப்படின்ட்டு நீங்கள் எடுக்கவே கூடாது. வாய்ப்பே இல்லை. ஒரு ஆப்போசிட் கலர் கேண்டில் நீங்கள் பார்க்கணும். அப்போ தான் செல்லர்ஸோட இன்வால்மெண்ட் உங்களுக்கு தெரியும். செல்லர்ஸ் இன்வால்வ் ஆகிட்டாங்களா, அதுக்கப்புறம் யூ கேன் கோ ஃபார் எ ட்ரேட். இல்லைங்க, நான்லாம் எவ்வளோ பெரிய தைரியசாலி, நீங்கள் என்ன இப்படி சொல்லிவிட்டீங்க அப்படின்னு வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும், இந்த லெவலுக்கு வரும்போது எக்ஸாக்டாக செல்லு வந்து எடுக்கணும். எக்ஸாக்டாக அந்த லெவலுக்கு வரும்போது செல்லு எடுத்துகிட்டு ஒரு வேளை 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து மேலே போய் க்ளோஸ் வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, பாடி வந்து மேலே போய் க்ளோஸ் வச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், எக்ஸிட் பண்ணி லாஸை புக் பண்ணி தான் ஆகணும். அதெல்லாம் வந்து ரொம்ப அக்ரெசிவாக ட்ரேட் பண்ணுறவங்க, ரொம்ப சாந்தமாக ட்ரேட் பண்ணுறவங்க என்ன பண்ணணும், போறியா ராஜா நீ போ, எவ்வளோ தூரம் போ, எனக்கு வந்து ஆப்போசிட் கலர் கேண்டில் வரும், அதுக்கப்புறம் நான் ட்ரேடை ஃப்ரேம் பண்ணி நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு வெயிட் பண்ணி இருந்து தான் ட்ரேடை வந்து எடுக்கணும். சரிங்களா? சரி, வீடியோ ரொம்ப நேரம் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். சந்தித்ததில் மகிழ்ச்சி. இவ்வளோ நாள் நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.